News sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் and tutorial. வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழா இன்று புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று காலை 7 மணியளவில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் வீராம்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். முன்னதாக திமுக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் AFT திடலில் ஒன்றிணைந்து இருவண்ண கொடியேந்தி அங்கிருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் மாநில கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், பாஸ்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA, துணை சபாநாயகர் ராஜவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, தட்சிணாமூர்த்தி, செந்தில்குமார், சம்பத், KSP ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளில் நிலையான சுற்றுச்சூழலின் மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கான உலகளாவிய விழிப்புணர்வையும் நடவடிக்கையையும் ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாட வலியுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்தில் இருந்து துவங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு 100க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கடற்கரை சாலை வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காமராஜர் நகர் தொகுதி சாரம் SRS பள்ளியில் இன்று மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் சைக்கிள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலத்தில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் சாரம் வார்டு பொறுப்பாளர் ஸ்கைசட் ரவி என்கிற ராஜாராம், தென்றல் நகர் ரவி முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் துவங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனருமான சாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்கள் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், மேலும் புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் குழுவினர் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நமோ பிட் இந்தியா புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவசெந்தில், துணை ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ், ஏம்பலம் சதீஷ்குமார், ரமணா சங்கர், சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை துர்கா சிவசங்கர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று நமோ ஃபிட் இந்தியா சீருடை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பொறுக்கரங்களால் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த அருள்முருகன் அவர்களின் மகள் செல்வி டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் PhD IIT பாம்பே, M.Tech IIT வாஹட்டி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் அவர்கள் தனது ஆராய்ச்சி மூலம் மன அழுத்த, சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்ற 30% மேற்பட்ட மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த மாணவியின் கண்டுபிடிப்பு தொடர்பாக மாணவி மூலம் விளக்கம் அளித்தார். டாக்டர் பிரீத்தி அவர்கள் தனது கண்டுபிடிப்பு தொடர்பாக கூறியதாவது, இந்தியாவில் 30% மாதவிடாய் நின்ற பெண்கள் இடுப்பு தள தசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்த, சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் எங்கள் கண்டுபிடிப்பு இடுப்பு உறுப்புகளை அவற்றின் உடற்கூறியல் நிலையில் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் சேர்க்கப்படும். எங்கள் தயாரிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது, மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான ஃபைப்ரோசிஸை ஊக்குவிக்கிறது. இந்த வலை மீண்டும் உறிஞ்சப்படும் பொழுது இடுப்பு உறுப்புகளை தக்க வைத்துக் கொள்ளும். எங்கள் தயாரிப்பு இந்திய காப்புரிமையையும் பெற்றுள்ளது. இந்திய காப்புரிமை எண் 469385 ஆகும். ISO 10993 படி அனைத்து விலங்கு சோதனைகளையும் நாங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். மேலும் பைலட் மனித சோதனைகளுக்கான செயல்பாட்டில் இருக்கின்றோம். மத்திய அரசு எங்களது ஆராய்ச்சிக்கு தேவையான முழு ஒத்துழைப்பும் உதவிகளையும் செய்து வருகின்றது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மாணவியின் தந்தை அருள்முருகன் அவர்கள் உடன் இருந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவிந்த சாலை பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். தொடர்ந்து பிறந்தநாள் விழா கண்ட ஓம் சக்தி ரமேஷ் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சார்பில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திரளான NR காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான 41வது சீனியர் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விருதுகள் மற்றும் சுழற் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரியில் மாநில அளவிலான 41வது சீனியர் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி
கடந்த 2 நாட்களாக மேல் திருக்காஞ்சியில் நடைபெற்றது. துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் 10 அணிகளும் மகளிர் பிரிவில் 9 அணிகளும் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை ஓரியன் விளையாட்டுக் கழகமும், 2வது இடத்தை மண் வாசனை இளைஞர் நற்பணி மன்றமும், 3வது இடத்தை தனசேகரன் விளையாட்டுக் கழகமும் பெற்றது. அதேபோன்று பெண்கள் பிரிவில் தில்லையாடி வள்ளியம்மை முதலிடத்தையும், புதிய பாரதம் 2வது இடத்தையும் கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழற் கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். பரிசளிப்பு விழாவில் சங்கத்தின் செயலாளர் முத்துகிருஷ்ணன், கௌரவ தலைவர் மண்வாசம் இளைஞர் மன்றம் செல்வரசு, விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி தமிழக அரசு அறிவித்தபடி செம்மொழி தினத்தை இன்று செம்மொழி தின விழா கொண்டாடப்பட்டது. நகர்மன்ற தலைவர் SS ஜெயமூர்த்தி தலைமையில் நடந்த விழாவில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜீனத் பிபி முபாரக் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கோட்டகுப்பம் நகர்மன்ற 25வது வார்டு திமுக கவுன்சிலர் சரவணன் முதலிடத்தை பிடித்த 4 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,000, 2ஆம் இடம் பிடித்த 3 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 5,000, 3ஆம் இடம் பிடித்த 3 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 3,000 வீதம் 10 மாணவர்களுக்கு ரூபாய் 64,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் செல்வி அனைவரையும் வரவேற்றார். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி பள்ளியில் படித்து வரும் 400 மாணவ மாணவிகளுக்கு இனிப்புடன் நோட்டு, பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோட்டகுப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பள்ளி 9 ஆண்டுகளாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்து வருகின்றது. இப்பள்ளியில் பணியாற்றி வரும் 22 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட மருத்துவரணி துணை அமைப்பாளர் டாக்டர் வினோ பாரதி, திமுக கவுன்சிலர்கள் கலா மணிகண்டன், ஆதிலட்சுமி, பாஸ்கரன், வீரப்பன், சண்முகம், வஹிதா பானு, ஜெயஸ்ரீ சுகுமார், ஸ்டாலின் சுகுமார், ஜாகிர் ஹுசேன், நபிஷா, நகர திமுக துணை செயலாளர் பாபு என்கிற பக்ருதீன், மாவட்ட பிரதிநிதி தேசப்பன், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரேம் உள்ளிட்ட நகர கிளைக்கழக மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சே கலையகத்தில் ஜூன் 2ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் கலை கண்காட்சி சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த விழாவை அலைன்ஸ் பிரான்சே இயக்குனர் லாரன்ஸ் ஜலிகோஸ் மற்றும் தலைமை மருத்துவர் மற்றும் கலாச்சார ஆதரவாளரான டாக்டர் நல்லம் சதீஷ் ஆகியோர் விழாக்கோலமாக திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சி பல்வேறு நாட்டினரையும் தலைமுறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 தனித்திறமை மிக்க கலைஞர்களின் படைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்துள்ளது. டாக்டர் ஜெயராஜ் உலகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு நாட்டு பண்பாடுகள் மற்றும் இயற்கையின் பிரேரணையை தத்தெடுத்த அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்களுடன் பல்வேறு நாடுகளில் தனது படைப்புகளை வெற்றிகரமாக கண்காட்சியில் வைத்துள்ளார். ராஜி ரவிச்சந்திரன் இந்தியாவில் பிறந்து தற்பொழுது பிரான்சில் வசிக்கும் இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியர். இயற்கையின் அழகு மற்றும் மரங்களோடு உள்ள ஆன்மீக பிணைப்பை தனித்துவமான நிறங்களின் வழியாக வெளிப்படுத்தும் இவரது படைப்புகள் பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் கண்காட்சியில் இடம்பெற்று பாராட்டை பெற்றுள்ளன. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் கண்காட்சிகளுக்கு தேர்வாகி பாராட்டை பெற்றுள்ளன. அவரின் கலை உருவாக்கம் இயற்கையை ஒரு உயிருள்ள ஆன்மாவாக காணும் பார்வையுடன் நகர்கின்றது. சித்தார்த்தா இளம் 3D கலைஞர், கேமர் மற்றும் யூடியூபர், டிஜிட்டல் கலை மற்றும் நவீன கற்பனைகளை இணைக்கும் வகையில் அவரது படைப்புகள் இக்கண்காட்சியில் முக்கிய அம்சமாக உள்ளன. தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கேர் ஃபவுண்டேஷன் சார்பாக இரத்த தான முகாம் சிதம்பரம், அண்ணாமலை நகர், கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. முன்னதாக ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. இம்முகாமில் கேர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இம்முகாமில் பல சமூக சேவகர்கள், தன்னார்வலர்கள் தன்னார்வத்துடன் இரத்த தானம் அளித்தனர். இந்த இரத்த தான முகாமானது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருப்பதி ஒப்புதலிலும், மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜூனியர் சுந்தரேஷ், இரத்த வங்கி அதிகாரி மருத்துவர் வள்ளுவன் மற்றும்
குடிமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாரி அனுமதியுடன் மற்றும் இரத்த வங்கி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலிலும் இரத்த வங்கி செவிலியர்கள், இரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்புணர்கள், இரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது. இரத்த வங்கி செவிலியர்கள், இரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்புணர்கள், இரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது. மேலும் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பழச்சாறுகள் வழங்கப்பட்டது. அதே சமயம் இரத்த தானம் செய்த நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் கோபிநாத் சாரங்கபாணி அவர்கள் மற்றும் தலைவர் பால பத்மநாபன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் முனைவர் சுடரொளி அவர்கள் ஒருங்கிணைத்தனர். இந்த நிகழ்வில் அண்ணாமலை நகர் பேரூராட்சி தலைவர் பழனி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நீதி வளவன், வானமாதேவி ராஜா, ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசன், சரவணன், அகிலன், இறுதியாக பொறியாளர் கௌதமன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.